புதுச்சேரி ஆளுநர் மாளிகை நோக்கி மாணவர் அமைப்பினர் தற்போது பேரணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தன்ராஜ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் தன்ராஜ், எதற்காக இந்த பேரணி விவரங்கள்? வணக்கம். புதுச்சேரி முத்தியால்பேட்டை சேர்ந்த 9 வயது சிறுமி கடத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் புதுச்சேரி முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இந்த சம்பவத்தை கண்டித்தும் அந்த இறந்த சிறுமியின் மரணத்திற்கு நீதி கேட்டும் புதுச்சேரி முழுவதுமே தொடர் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. நேற்றைய தினம் அதிமுக மற்றும் இந்தியா கூட்டணி சார்பில் பந்த் போராட்டம் நடைபெற்றது. இந்த நிலையில் இன்று காலை புதுச்சேரி அண்ணா சிலையிலிருந்து மாணவர் அமைப்பினர் மற்றும் இளைஞர் அமைப்பினர் என கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டோர் இந்த சிறுமியின் மரணத்திற்கு நீதி கேட்டும் புதுச்சேரியில் கஞ்சா, போதை உள்ளிட்ட பொருட்களை கட்டுப்படுத்த தவறிய காவல்துறையை கண்டித்தும் இந்த 100க்கும் மேற்பட்ட இளைஞர் மற்றும் மாணவர் அமைப்பினர் புதுச்சேரி சட்டமன்றத்தை முற்றுகையிடுவதற்காக பேரணியாக புறப்பட்டனர். இந்த பேரணியானது அண்ணா சாலை, காமராஜ் சாலை வழியாக புதுச்சேரி சட்டமன்றம் அருகே வந்தபோது அரசு பொது மருத்துவமனை அருகே போலீசார் அந்த தடுப்புகளை அமைத்து அவர்களை தடுத்து நிறுத்தினர். அப்போது போராட்டக்காரர்கள் அந்த போலீசாரின் தடுப்புகளை மீறி சட்டமன்றத்தை நோக்கி செல்ல முயன்றதால் போலீசாருக்கும் போராட்டக்காரருக்கும் கடுமையான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தொடர்ந்து ஒரு அரை மணி நேரமாக இந்த போலீசாருக்கும் இவங்களுக்கும் தொடர்ந்து ஒரு தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் அதனையடுத்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்ட இளைஞர் மற்றும் மாணவர் அமைப்பினரை போலீசார் கைது செய்தனர். இதனிடையே இந்த தொடர் போராட்டங்கள் நடைபெற்று வரும் நிலையில் புதுச்சேரி ஒயிட் டவுன் பகுதியில் உள்ள சட்டமன்றம், ஆளுநர் மாளிகை மற்றும் தலைமைச் செயலகம் ஆகிய 3க்கும் உச்சபட்ச பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. அதுவரை புதுச்சேரியில் இதுவரை இல்லாத அளவுக்கு 2 அடுக்கு இந்த சட்டமன்றம், ஆளுநர் மாளிகை மற்றும் தலைமைச் செயலகம் ஆகியவற்றுக்கு 2 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டு போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி தன்ராஜ்.